ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு டேட்டு 1/12/2023. ஓகே, டிசம்பர் 1 நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு 4 வீடியோ வந்திருக்கும். அதில் என்னென்ன பார்த்துட்ருக்கோன்னு லைனாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஷார்ட்டாக முடிச்சிடலாம். கோல்டு சிக்னல் வந்திருக்கு. ஓகே, சிக்னல் வந்திருக்கு. என்ட்ரியில் ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எதுவும் வரலை. லாஸ்ட் 1 வீக்காகவே எதுவுமே கிடையாது. ஏடி, யூஎஸ்டி, நியூசிலாண்ட் எதுவும் இல்லை. ஓகே, நடுவில் சிக்னல்ஸ் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்ட்டு தெரிஞ்சிடும். ஓகே, ஹீரோ சிஹெச்எஃப்பில் சிக்னல் வந்திருக்கு. ஆனால் இந்த சிக்னல் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஏன்னா 2 சிக்னலும் ஒன்றா வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதனால் ஒரு என்ட்ரி கேன்சல். ஓகே, ஹீரோ ஜிபிபி என்ட்ரி ரெடியாக இருங்க. ஹீரோ கேட் நோ என்ட்ரி, ஆல்ரெடி டெலிட் போட்டோம். ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஆனால் எடுக்கல என்ட்ரி. ஓகே, ஹீரோ ஜிபிஒய் என்ட்ரி எடுக்கலை, பார்த்தீங்களா? ஓகே, என்ட்ரி எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் தான். ஆனால் நான் அகெயின்ஸ்ட் ரூல்ஸ், அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. மெயினாக உங்களை ஹீரோ யூஎஸ்டி பார்க்க சொன்னேன், எந்தெந்த இடத்துலன்ட்டு. ஓகே, 1 2 3 3 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஹீரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். கோல்டு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன், பாருங்கள். ஹீரோ யூஎஸ்டி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது கேடு கிடையாது, சிஹெச்எஃப் கிடையாது, ஜிபிபி யூஎஸ்டி. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரி நிறைய கிடைக்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வேணும், ஞாபகம் வச்சுங்க. இது ப்ராஃபிட்டில் வருமானு வெயிட் பண்ணுங்கள். வர வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஹீரோ யூஎஸ்டி ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஜிபிபி யூஎஸ்டி ப்ராஃபிட்டில் போகுதான்ட்டு வரப்போகிற வீடியோவில் தெரியும். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் ஆல்ரெடி வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். 2வது என்ட்ரி கிடைச்சது. அந்த என்ட்ரி ஓடின்னு தான் இருக்கு. இது முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது மட்டும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடை எடுக்காதோ உங்களோட இஷ்டம். ஓகே, நியூசிலாந்து சிஹெச்எஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ என்ட்ரி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய் என்ட்ரி எடுத்தோம். 0ல் இருந்தது நம்ம லாஸ்ட் 2 டேஸ் பேக்கு. இப்போது 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. இது பார்க்கலாம், இது என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து யூஎஸ்டி என்ட்ரி கொடுத்துருக்கு. அடுத்தது வாட்ச் பண்ணலாம். நியூசிலாந்து சிஹெச்எஃப் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அன்னைக்கு நான் சொல்லும் போது நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நியூசிலாந்து யூஎஸ்டி
அடுத்தது வாட்ச் பண்ணலாம். இது வந்து அன்னைக்கு என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. USD JPY, USD CHF என்ட்ரி கிடையாது, USD CADும் கிடையாது. ஓகே, நம்ம என்ன பார்க்கணும்? ஈரோ USD கோல்டு கொடுத்துருக்கு நம்மளுக்கு என்ட்ரி. ஈரோ USD கொடுத்துருக்கு, ப்ராஃபிட்டில் இருக்குது. லாஸில் போதான்னு வாட்ச் பண்ணலாம். GBP USD வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது GBP JPY வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, நியூசிலாந்து JPY, நியூசிலாந்து USD, நல்லா 5 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கோம். 5 ஸ்கிரிப்டும் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜ் என்ன போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.